ஒரு திண்ம கோளத்திட மையத்திலிருந்து முடிவெளி வரைக்கும் ஈர்ப்பு புல வலிமை எவ்வாறு மாறும் பார்த்திருந்தோம். அதுல நாம என்ன சொன்னோம்? மையத்திலிருந்து பூமியிட மேற்பரப்பு அல்லது ஒரு திண்மத்திட மேற்பரப்பு வரைக்கும் ஈர்ப்பு புல வலிமை நேர் விகித சமனாக மாறும். அதே மாதிரி மேற்பரப்பிலிருந்து முடிவெளி வரைக்கும் போகும்போது ஈர்ப்பு புல வலிமை தூரத்தில வர்க்கத்துக்கு நேர் மாறு விகித சமனாக இருக்கும் என்று சொன்னோம். அதாவது மையத்திலிருந்து மேற்பரப்பு வரைக்கும் ஈர்ப்பு புல வலிமைக்கான சமன்பாடு எடுத்தமா இருந்தால் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் ஆருக்கு ஆர் கணம் அப்படின்னு வரும். அதே மாதிரி மேற்பரப்புக்கு வெளியில மேற்பரப்பிலிருந்து முடிவெளி வரைக்குமான காலப்பகுதியில ஈர்ப்பு புல வலிமைக்கான சமன்பாடு ஜிஎம்க்கு ஆர் வர்க்கம் என்கிறதால தரப்படும் சொன்னோம். இதுல இருந்து ஜி ஆருக்கு நேர் விகித சமனுங்கிறதையும் இதுல இருந்து ஜி ஆர் வர்க்கத்துக்கு நேர் மாறு விகித சமனுங்கிற முடிவையும் பெற்றுக்கொண்டோம். சரியானே? ஓகே. அப்ப இந்த ரெண்டு சமன்பாடுகளும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டு நேர் விகித சமன் தொடர்புகளும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ரைட்? ஓகே. இதோட தொடர்புடைய சில கேள்விகளை நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருந்தோம். சோ அதே மாதிரி இன்னும் ஒரு கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. இன்னும் ஒரு கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. பூமியின் மையத்திலிருந்து கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. பூமியின் மையத்திலிருந்து x, y எனும் தூரங்களில் உள்ள பூமியின் மையத்திலிருந்து x, y எனும் வேறுபட்ட தூரங்களில் உள்ள இரு புள்ளிகளில் பூமியின் மையத்திலிருந்து வேறுபட்ட தூரங்களில் உள்ள இரு புள்ளிகளில் ஈர்ப்பு புல வலிமை சமனாயின் x, y இடையிலான தொடர்பு யாது? x, y இடையிலான தொடர்பு யாது? பூமியின் மையத்திலிருந்து x, y எனும் வேறுபட்ட தூரங்களில் உள்ள இரு புள்ளிகளில் ஈர்ப்பு புல வலிமை சமன் ஆயின் x, y இடையிலான தொடர்பு யாது? ட்ரை பண்ணுங்க. இலகுவான ஒரு கேள்விதான். இலகுவான ஒரு கேள்வி.
ஓகே, ஒரு விடை கிடைக்கப்பட்டிருக்குது, 2 விடைகள் கிடைக்கப்பட்டிருக்குது. எக்ஸுக்கும் வைக்கும் இடையிலான தொடர்பு கேட்டிருக்கிறோம். இதுல பிராக்கெட்ல நீங்க பிராக்கெட்ல போட்டு வச்சு கொடுங்க, பூமியின் ஆரை கேபிட்டல் ஆறுண்டா. பிராக்கெட்ல போட்டு வச்சு கொடுங்க, பூமியின் ஆரை கேபிட்டல் ஆறுங்கிறது. இதுக்குமான ஒரு கேள்வி இல்லையா? ஓகே, கவனிங்க. முதலாவது, பூமியில வேறுபட்ட 2 புள்ளிகள்ல ஈர்ப்பு புல வலிமை, வேறுபட்ட தூரங்கள்ல இருக்கக்கூடிய 2 புள்ளிகள்ல ஈர்ப்பு புல வலிமை உருவாகிறது, சமனாக வாரது சாத்தியமா அப்படிங்கிறத யோசிப்போம். பூமியை நாம ஒரு திண்ம கோணமா இருக்கிறோம். இந்த பூமியில மையத்திலிருந்து வேறுபட்ட தூரங்கள்ல இருக்கிற 2 புள்ளிகளுக்கு ஈர்ப்பு புல வலிமை சமனா இருப்பது சாத்தியமாக யோசிப்போம். இது சமனா இருக்கிறது சாத்தியமாகிறத யோசிக்கிறதுக்கு நாம பூமியில ஈர்ப்பு புல வலிமைக்கான மாறலை அவதானிக்கலாம். பாருங்க, இந்த ஈர்ப்பு புல வலிமைக்கான இந்த மாறல் எடுத்தீங்க என்றால், உதாரணமா ஒரு குறிப்பிட்ட ஈர்ப்பு புல வலிமையில பருமன் எடுத்தால், உதாரணமா இந்த இடத்துல இருக்கிற ஈர்ப்பு புல வலிமையில பருமன் எடுத்தால், இந்த ஈர்ப்பு புல வலிமைக்குரிய பருமன் 2 தூரங்கள்ல சமனா வரும். பாருங்க, இந்த இடத்திலையும் ஈர்ப்பு புல வலிமை, இந்த தூரத்திலையும் ஈர்ப்பு புல வலிமை G0 என்றால், இந்த தூரத்துக்கும் ஈர்ப்பு புல வலிமை என்னதான்? G0 தான். எனவே ஈர்ப்பு புல வலிமை பூமியை பொறுத்த வரையில 2 இடங்கள்ல சமனா வர முடியும். ஒன்று பூமியில உட்பகுதி, இது பூமியில உட்பகுதி. அடுத்தது பூமியில வெளிப்பகுதி. இந்த 2 புள்ளிகள்லையும் ஈர்ப்பு புல வலிமை என்ன செய்ய முடியும்? சமனாக வர முடியும். அதாவது பாத்தீங்கன்னா, பூமியில மையத்திலிருந்து எக்ஸ்ங்கிற புள்ளி இந்த திண்மம் பூமியில உட்பகுதிக்குள்ள இருந்திருக்க முடியும். வைங்கிற புள்ளி பூமியில வெளிப்பகுதியில இருந்திருக்க முடியும். இந்த 2 புள்ளிகள்லையும் ஈர்ப்பு புல வலிமை எப்படி வரலாம்? சமனானதாக வரலாம். இந்த எக்ஸிலையும் இந்த வையிலையும் ஈர்ப்பு புல வலிமையோட பருமன் ஒரே பருமனாக இருக்க முடியும். இதுதான் இந்த கிராஃப் சொல்லுது. ஒரு குறிப்பிட்ட ஈர்ப்பு புல வலிமைக்கு 2 தூரங்கள் காணப்படுவது. அது ஒன்று உட்பகுதியா இருக்கும், அடுத்தது வெளிப்பகுதியா இருக்கும். எனவே பாருங்க, எக்ஸில ஈர்ப்பு புல வலிமையும் வையில ஈர்ப்பு புல வலிமையும் சமன். எக்ஸ்லையும் வையிலையும் ஈர்ப்பு புல வலிமையில பருமன்கள் சமன். இப்ப நாம எக்ஸ்ங்கிற புள்ளியில இருக்கிற ஈர்ப்பு புல வலிமையை எடுப்போம். இது தூரம் எக்ஸ் தானே, தூரம் எக்ஸ். எனவே எக்ஸ்ங்கிற புள்ளியில ஈர்ப்பு புல வலிமையை நம்ம எப்படி எழுதலாம்? நாம படிச்சிட்டோம், கோளத்துல உட்பகுதியா இருந்தா ஈர்ப்பு புல வலிமைக்கு சமன்பாடு இல்லை. திண்ம கோளத்துல உட்பகுதியா இருந்தா ஈர்ப்பு புல வலிமைக்கு சமன்பாடு GMR என்கில் ஆர் கணம் இல்லையா? எனவே எக்ஸ்ங்கிற புள்ளியில ஈர்ப்பு புல வலிமை என்று கேட்டால் G கேபிட்டல் M, மையத்திலிருந்து எவ்வளவு தூரம்? எக்ஸ் தூரம். அப்ப ஸ்மால் ஆர் வார இடத்துல எக்ஸ போடணும். அப்ப G கேபிட்டல் M எக்ஸ் இன்டு பூமியில ஆரே கேபிட்டல் ஆர் என்று எடுக்க சொன்னேன். அப்ப ஆர் கணம். இதான் எக்ஸ்ங்கிற புள்ளியில ஈர்ப்பு புல வலிமை. இதே மாதிரி நம்ம வைங்கிற புள்ளியிலையும் ஈர்ப்பு புல வலிமையை பார்க்கலாம். வைங்கிற புள்ளியில ஈர்ப்பு புல வலிமை எடுத்தீங்கன்னா, மையத்திலிருந்தான தூரம் வை. எனவே இந்த வைங்கிற புள்ளி எங்க இருக்குது? திண்ம கோளத்துக்கு வெளியில் இருக்குது. சோ வெளியில் இருக்கிற புள்ளிக்கு சமன்பாடு என்ன? GM என்கில் ஆர் வர்க்கம். திண்மத்துக்கு வெளியில் இருந்தால், மேற்பரப்புக்கு வெளியில் இருந்தால் ஈர்ப்பு புல வலிமைக்கு சமன்பாடு GM என்கில் ஆர் வர்க்கம். சோ G கேபிட்டல் M பூமியில திணிவு கேபிட்டல் M க்கு இந்த ஸ்மால் ஆர் வார இடத்துல நாம என்னது போடணும்? y போடணும். சோ y வர்க்கம். இதுவா இல்லையா? பாருங்க, எக்ஸ்லையும் வையிலையும் ஈர்ப்பு புல வலிமையை சமப்படுத்திட்டோம். சோ G கேபிட்டல் M வெட்டுப்பட்டால் இந்த y வர்க்கம் இங்க வந்தால் x இன்டு y வர்க்கம். இந்த ஆர் கணம் இங்கால போனால் ஆர் கணம். அப்ப
அப்ப எக்ஸுக்கும் வைக்கும் இடையிலான தொடர்பு எடுத்தீங்களா இருந்தால் எக்ஸ் இன்டு வை வர்க்கம் என்கிறது ஆர் கணத்துக்கு சமனாக வரும். எக்ஸ் இன்டு வை வர்க்கம்ங்கிறது எப்படி வரணுமா? ஆர் கணத்துக்கு சமனாக வரும். இதான் கேள்வி. எக்ஸுக்கும் வைக்கு இடையிலான தொடர்பு அது ஒரு சமன்பாட்டு ரீதியான தொடர்பா இருக்குது. அப்ப எக்ஸ் இன்டு வை வர்க்கம் ஆர் கணத்துக்கு சமனுங்கிறதா தொடர்பாக இருக்கும். இங்க ஆறுங்கிறத பூமியில ஆரைந்து எடுக்க சொல்லியிருந்தேன். சரியான இலகுவான ஒரு கேள்வி. எனவே எப்பயுமே ஒரு திண்ம கோளத்தை பொறுத்த வரையில ஈர்ப்பு புல வலிமை இரண்டு இடங்கள்ல சமனா வரலாம். ஒன்று அதுல உட்பகுதி, அடுத்தது அதுல வெளிப்பகுதி, இரண்டு இடங்கள்ல சமனா வர முடியும். அந்த தூரங்களுக்கான தொடர்பு எக்ஸ் ஒய் வர்க்கம் என்கிறது ஆர் கணம் பூமியில ஆரையிற கணத்துக்கு சமனாக வரும். ரைட், வித்தியாசமான ஒரு கேள்வி. இப்படி வரல இது வரைக்கும். கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கொடுங்க. இலகுவான ஒரு கேள்வி, அதே நேரத்துல புது கேள்வி. சரியான இலகுவான கேள்வி, அதே நேரத்துல ஒரு புதிய கேள்வி. கட்டாயம் நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட், இன்னும் ஒரு கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. இரண்டாவது கேள்வி, பூமியின் மேற்பரப்பில், இரண்டாவது கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. பூமியின் மேற்பரப்பில் பூமியின் மேற்பரப்பில் ஈர்ப்பு புல வலிமை ஸ்மால் ஜி ஆகும். பூமியின் மேற்பரப்பில் ஈர்ப்பு புல வலிமை ஸ்மால் ஜி ஆகும். பூமியின் ஆரை கேபிட்டல் ஆர் ஆகவும் இருப்பின் பூமியின் ஆரை கேபிட்டல் ஆர் ஆகவும் இருப்பின் G சமன் 10 நியூட்டன் கிலோகிராம் மைனஸ் 1, R சமன் 6400 கிலோமீட்டர். இப்படி போடுங்க. G சமன் 10 நியூட்டன் கிலோகிராம் மைனஸ் 1, R சமன் 6400 கிலோமீட்டர். சரியா? இத பிராக்கெட்ல போட்டுக் கொள்ளுங்களா? பிராக்கெட்ல போட்டுக் கொள்ளுங்க. சமனாக இருப்பின் ஆறாக இருப்பின் போட்டதுக்கு பிறகு பிராக்கெட்ல இத போட்டுக் கொள்ளுங்க. G சமன் 10, R சமன் 6400. பூமியின் திணிவு யாது? கேள்வி என்னென்றால் பூமியின் திணிவு யாது? பூமியின் மேற்பரப்பில் ஈர்ப்பு புல வலிமை G, பூமியின் ஆரை கேபிட்டல் R. G சமன் 10, R சமன் 6400 கிலோமீட்டர் ஆக இருப்பின் பூமியின் திணிவு யார்? பூமியின் திணிவு யார்? ட்ரை பண்ணுங்க இந்த கேள்வியை. வெறுமனே ஒரு கால்குலேஷன் கேள்வி, பெரிய ஒரு கஷ்டமான கேள்வி ஒன்றும் இல்லை. ஒரு கால்குலேஷன் கேள்வி. பூமியில திணிவை கண்டுபிடிக்க போறீங்க.
இலகுவான ஒரு கேள்வி, சும்மா சமன்பாடு போட்டாலே உங்களுக்கு விட வரக்கூடிய ஒரு கேள்வி. சரியா? ஓகே, கவனிங்க. பூமிட மேற்பரப்புல ஈர்ப்பு புல வலிமை, பூமிட ஆரை எல்லாம் தந்திருக்கிறாங்க இல்லையா? சோ ரொம்ப சிம்பிளான ஒரு விடயம். பூமியில மேற்பரப்புல ஈர்ப்பு புல வலிமை, பூமியில ஆரை எல்லாம் தரப்பட்டிருக்குது. சோ உங்களுக்கு தெரியும் மேற்பரப்புல ஈர்ப்பு புல வலிமையா இருந்தால் சமன்பாடு G7 GM இன் கீழ் R வர்க்கம். இதான சமன்பாடு. சோ இந்த சமன்பாட்டிலிருந்து நாம கேபிட்டல் எம் கண்டுபிடிக்க போறோம். சோ முதல்ல நான் கேபிட்டல் எம் எழுவாய் மாற்றம் செய்யறேன். என்ன வரும்? G into R வர்க்கம். இந்த கேபிட்டல் G கீழுக்கு வரும். இப்படி வருமா இல்லையா? கேபிட்டல் எம் எழுவாய் மாற்றம் செய்தால் G into R வர்க்கம் கீழுக்கு கேபிட்டல் G வரும். சோ பாருங்க, பிரதியிட்டால் G ட பருமன் என்ன? 10. R இனது பருமன் என்ன? R இனது பருமன் 6400 கிலோமீட்டர் இல்லையா? 6400 கிலோமீட்டர். சோ மீட்டருக்கு மாற்றணும். சர்வதேச அளவிட கணியங்களை மாத்திரம் 6400 கிலோமீட்டர். அப்ப மீட்டர் 10 அதே நேரத்துல ஆறினது வர்க்கம். ஆகவே 6400 தர 10 வர்க்கம் கீழ் கேபிட்டல் G. கேபிட்டல் G அப்படிங்கிறது யாரு? கேபிட்டல் G அப்படிங்கிறது ரைட். கேபிட்டல் Gங்கிறது யாரு? பூமியில அகில ஈர்ப்பு மாறிலி. அகில ஈர்ப்பு மாறிலியை நாம சொல்லலாம் 20/3 தர 10^11 இல்லையா? இப்படி எழுதலாம்னு படிச்சிருக்கிறோம். 20/3 தர 10^11 ரைட். இப்படி இதை பிரதியிட்டீங்களா இருந்தால் ரைட், இதை பிரதியிட்டு தீர்ப்பீங்களா இருந்தால் 32 எடுத்தாக்கள். ஓகே, 6.14 தர 1024 கிலோகிராம் வரும். அன்னளவா 6.14 தர 1024 கிலோகிராம் வந்திருக்குது இல்லையா? சரியானே? ஓகே, கவனிங்க. இப்ப நம்ம பூமியில இந்த ஆரை இந்த ஈர்ப்பு புல வலிமையை பயன்படுத்தி பூமியினது திணிவை கண்டுபிடிக்கிறோம். 6.14 தர 1024 கிலோகிராம் வருவது ரைட். இதுல உண்மையிலே பாத்தீங்களா இருந்தால் இங்க நம்ம பயன்படுத்துற ஸ்மால் ஜீர பருமன் வந்துட்டு அன்னளவான பருமன் இல்லையா? அதாவது உங்களுக்கு தெரியும் ஸ்மால் ஜீர பருமனை நாம 10 எடுத்தோம். ஆனா உண்மையா ஸ்மால் ஜீர பருமன் எவ்வளவு? 9.81 வருது. எனவே ஸ்மால் ஜீர திருத்தமான பருமன் அன்னளவா திருத்தமான பருமன் 9.81 சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க,
இந்த ஈர்ப்பு புல வலிமை வார இடத்துல நீங்க திருத்தமான பருமனை போட்டு செய்வீங்களா இருந்தால் பூமியில திணிவை வந்துகிட்டு மிக நெருக்கமானதாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது உண்மையான திணிவுக்கு நெருக்கமானதாக கண்டுபிடிக்க முடியும். அப்படி நீங்க கண்டுபிடித்தால் பூமியில உண்மையான திணிவு என்ன வரும்னால் 5.97 தர 1024 கிலோகிராம் வருமா? பூமியில உண்மையான திணிவு 5.97 தர 1024. அது 100% அக்யூரேட் இல்ல, ஏறக்குறைய 5.97 தர 1024 வரும். நம்ம ஜி வார இடத்துல 10 போட்டு ஆரை வார இடத்துல 6400 போட்டு செய்யறதாலதான் இந்த விட வருவது. இல்லாட்டி நமக்கு விட 5.97 கிட்ட வந்து சேரும். சரியான? ஓகே, அடுத்த கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த கேள்வி, பூமியின் மேற்பரப்பில் ஈர்ப்பு புல வலிமை அடுத்த கேள்வி, பூமியின் மேற்பரப்பில் ஈர்ப்பு புல வலிமை ஸ்மால் ஜி ஆக இருப்பின் வேகமாக எழுதிக் கொள்ளுங்க. சின்ன சின்ன கேள்விகள். பூமியின் மேற்பரப்பில் ஈர்ப்பு புல வலிமை ஸ்மால் ஜி ஆக இருப்பின் பூமியை விட 3 மடங்கு திணிவும் 2 மடங்கு ஆரையையும் கொண்ட பூமியை விட 3 மடங்கு திணிவும் 2 மடங்கு ஆரையையும் கொண்ட கோள் ஒன்றின் ஈர்ப்பு புல வலிமை யார்? கோள் ஒன்றின் மேற்பரப்பில் ஈர்ப்பு புல வலிமை யார்? கோள் ஒன்றின் மேற்பரப்பில் ஈர்ப்பு புல வலிமை யார்? பூமியை விட 3 மடங்கு திணிவும் 2 மடங்கு ஆரையையும் கொண்ட கோள் ஒன்றின் மேற்பரப்பில் ஈர்ப்பு புல வலிமை யார்? இலகுவான ஒரு கேள்வி. மூன்று விடைகள் வந்திருக்குது. பூமியில மேற்பரப்புல ஈர்ப்பு புல வலிமை ஜி, ரைட்? பூமியை விட 3 மடங்கு திணிவும் 2 மடங்கு ஆரையையும் கொண்ட மேற்பரப்புல ஈர்ப்பு புல வலிமை என்ன? ரைட், கவனிங்க. சின்ன கேள்வி ஒன்று. முதலாவது பூமி எடுப்போம். நான் பூமியில திணிவை கேபிட்டல் எம் என்றும் பூமியில ஆரைய கேபிட்டல் ஆர் என்றும் எடுத்துக்கொள்வேன். சரியான? பூமியில திணிவு கேபிட்டல் எம், அதுல ஆரை கேபிட்டல் ஆர். எனவே பூமியில மேற்பரப்புல ஈர்ப்பு புல வலிமை என்ன வரும்? ஈர்ப்பு புல வலிமை ஜி என்ன வரும்? தெரியும், ஜி கேபிட்டல் எம் க்கு ஆர் வர்க்கம் என்று வரும் இல்லையா? இதுதான் பூமியில மேற்பரப்புல ஈர்ப்பு புல வலிமை. இப்ப நாம இதை விட 3 மடங்கு திணிவும் 2 மடங்கு ஆரையை கொண்ட ஒரு கோளினது மேற்பரப்புல ஈர்ப்பு புல வலிமையை கண்டுபிடிக்க போறோம். கோளினது மேற்பரப்புல ஈர்ப்பு புல வலிமையை கண்டுபிடிக்க போறோம். உங்களுக்கு தெரியும், ஈர்ப்பு புல வலிமை சமன், ரைட்? இந்த இதுல மேற்பரப்புல ஈர்ப்பு புல வலிமை
என்ன வரும் g இன்டு இந்த கோளோட திணிவு என்ன இது m என்றால் இத 3 மடங்கு திணிவு புதிய கோள் இந்த கோளோட திணிவு 3m அப்ப g இன்டு 3m கீழ் இந்த கோளினது ஆரை பூமியில ஆரை விட 2 மடங்கு அப்ப இது ஆறுன்னா இது என்ன வரும் 2r எனவே r வார இடத்துல 2r மறந்துடக்கூடாது முழுவதின் வர்க்கம் தூர ஆரைக்குத்தான் வர்க்கம் வரணும் எனவே 2r இன்டு முழுவதின் 2r இன் முழுவதின் வர்க்கம் இப்படி வரும் சோ இதுல இருந்து பாருங்க இந்த 3 நான் முன்னுக்கு போடுறேன் 3gm இன்டு 2 ஸ்கொயர் ரெண்டின் வர்க்கம் என்ன வரும் 4 சோ 4 r வர்க்கம் இது இப்படி வரும் இல்லையா இப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா gm இன்டு r வர்க்கம் gm இன்டு r வர்க்கம் அப்படிங்கிறது யாரு அதுதான் பூமியினது மேற்பரப்புல இருக்கிற ஈர்ப்பு புல வலிமை இல்லையா gm இன்டு r வர்க்கம்ங்கிறது பூமியில மேற்பரப்புல இருக்கிற ஈர்ப்பு புல வலிமை சோ அதை நாம இங்க பிரதியிடுவோம் பிரதியிட்டால் 3g/4 இன்டு 4 வந்து சேரும் இந்த கோளோட மேற்பரப்புல ஈர்ப்பு புல வலிமை 3g/4 ஆக அமையும் சரியான இலகுவான ஒரு கேள்வி சோ திணிவு வார இடத்துல 3m போடுங்க ஆரை வார இடத்துல 2r போடுங்க இது முழுவதின் வர்க்கம் அப்ப 3/4 gm இன்டு r வர்க்கம் வரும் சோ gm இன்டு r வர்க்கம்ங்கிறது பூமியில ஈர்ப்பு புல வலிமை அப்ப இதுக்கு பதிலா g போடலாம் போட்டா 3g/4 வரும் தரப்பட்ட தரவுகள் சார்பாத்தான் விடை எடுக்கணும் இங்க இந்த கேள்வியில நான் தந்த ஒரே ஒரு தரவு யாருந்தால் பூமியில மேற்பரப்புல இருக்கிற ஈர்ப்பு புல வலிமை அவங்களோட விட எது சார்பா வரணும் அந்த ஸ்மால் g சார்பா தான் வரணும் நீங்களா என்ன செய்யக்கூடாது நீங்களாக போய் பூமியில திணிவு m பூமியில ஆரை கேபிட்டல் r என்று போட்டு கடைசி விட எடுக்கக்கூடாது உங்களோட கடைசி விட எப்பொழுதும் கேள்வியில தரப்பட்ட தரவு சார்பாகத்தான் இருக்கணும் எனவே விட 3/4 இன்டு g ஆக இருக்கும் ஓகே அடுத்த ஒரு கேள்வி எழுதிக் கொள்ளுங்க சோ பாப்போம் இது எத்தனை பேர் செய்றீங்கன்னு அடுத்த ஒரு கேள்வி புவி மேற்பரப்பில் ஈர்ப்புப்புல வலிமை g ஆக இருப்பின் புவி மேற்பரப்பில் ஈர்ப்புப்புல வலிமை g ஆக இருப்பின் g ஆக இருப்பின் பூமியை விட 2 மடங்கு அடர்த்தியும் பூமியை விட 2 மடங்கு அடர்த்தியும் இரண்டு மடங்கு ஆரையையும் கொண்ட 2 மடங்கு அடர்த்தியும் 2 மடங்கு ஆரையையும் கொண்ட கோள் ஒன்றின் மேற்பரப்பில் ஈர்ப்புப்புல வலிமை யார் பூமியை விட 2 மடங்கு அடர்த்தியும் 2 மடங்கு ஆரையையும் கொண்ட கோள் ஒன்றின் மேற்பரப்பில் ஈர்ப்புப்புல வலிமை யார் ட்ரை பண்ணுங்க
நிறைய பிழையான விடைகள் வந்துட்டு இருக்குது. இதுவரைக்கும் ஒரே ஒரு சரியான விடை மாத்திரம்தான் வந்திருக்கிறார். ஓகே, பாருங்க. இந்த கேள்வியில பூமியை விட 2 மடங்கு ஆரையும் 2 மடங்கு அடர்த்தியையும் கொண்ட ஒரு கோள மேற்பரப்புல ஈர்ப்பு புல வலிமை என்ன அறிக்கைன்னு கேட்கிறாங்க. முதல்ல உங்களுக்கு தெரியணும், அடர்த்திங்கிறது திணிவுல மட்டும் தங்கி இருக்கிறது இல்ல, அடர்த்திங்கிறது திணிவோட சேர்த்து கனவளவுலையும் தங்கி இருக்கிற ஒரு கணிதம். ஏன்னா இதை சொல்றேன்டால் பெரும்பாலானவர்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அடர்த்தி 2 மடங்குண்டா திணிவு 2 மடங்கு தான் யோசிக்கிறாங்க. அடர்த்தி 2 மடங்குண்டா திணிவு 2 மடங்கு யோசிக்கிறாங்க. அடர்த்தி 2 மடங்கு அறிக்கைக்குள்ள திணிவு 2 மடங்கு அறிக்கைன்னா நிபந்தனை என்ன? அங்க கனவளவு சமனா இருக்கணும். அதாவது பாருங்க, கவனிங்க, அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு, இதான் சமன்பாடு. எனவே அடர்த்தி 2 மடங்காக கூட திணிவு 2 மடங்கா மாறணும்னால் கனவளவு எப்படிப்பட்டதா இருந்திருக்கணும்? மாறிலியா இருந்திருக்கணும். சோ மாறா கனவளவை கொண்ட பொருளை பொறுத்தவரையில அந்த பொருளோட அடர்த்தி 2 மடங்கு ஆவினால் அதுல திணிவு 2 மடங்கா மாறும். ஆனால் இந்த கேள்வியை பொறுத்தவரையில பூமியினது கனவளவும் இந்த புதிய கோளோட கனவளவும் சமனானது இல்லை. இது ரெண்டும் வேறுபட்ட ஆரைகளை கொண்டது. சோ நிச்சயமா அடர்த்தி 2 மடங்காகினால் திணிவு 2 மடங்காகும் நாம சொல்ல முடியாது. விலங்குதான சொல்றது, கனவளவு மாறிலியா இருந்தால்தான் அடர்த்தி திணிவுக்கு நேர் விகித சமன். அப்ப அடர்த்தி 2 மடங்குனா திணிவு 2 மடங்குன்னு சொல்லலாம். ஆனா இங்க கனவளவு மாறிலி இல்லை, இதுல கனவளவும் வேறுபட்டது. அதாவது இதுல ஆரை ஆர், இதுல ஆரை கியூ ஆர். சோ கனவளவு வேறுபடுறதால அடர்த்தி 2 மடங்காக திணிவு 2 மடங்காக மாறும் சொல்ல முடியாது. ரைட்? எனிவே இந்த கேள்வியை எப்படி இலகுவா செய்யலாம்னு பார்ப்போம். இந்த கேள்வி எப்படி இலகுவா செய்யலாம்? முதலாவது நாம் என்ன செய்யணும்னால், இந்த ஈர்ப்பு புல வலிமைக்குரிய சமன்பாடு இருக்குதானே, இந்த சமன்பாட அடர்த்தியோட தொடர்புடைய சமன்பாடா மாற்றுவோம். இந்த சமன்பாட அடர்த்தியோட தொடர்புடைய சமன்பாடா மாற்றுவோம். அதாவது பாருங்க, பூமிய மேற்பரப்புல ஈர்ப்பு புல வலிமை GM R வர்க்கம், அப்படித்தானே? இதுல எம்ங்கிறது என்ன? பூமியினது திணிவு. நம்ம திணிவை எப்படி எழுதலாம்? திணிவை எப்படி எழுதலாம்? அடர்த்தி தர கனவளவு அப்படின்னு எழுதலாம். அடர்த்தி தர கனவளவுங்கிறதா யாரு? திணிவு. எனவே அடர்த்தி தர கனவளவுன்னு எழுதலாம். இப்ப பாருங்க, அடர்த்தி தர கனவளவு, அடர்த்தி அப்படியே வரட்டும். இந்த கனவளவை நாம எப்படி எழுதலாம்? பூமியினது ஆரை கேபிட்டல் ஆர் என்றால் இந்த கோல்ட, இந்த பூமியில இந்த கோல்ட, இந்த கோலினது கனவளவை நாம எப்படி எழுத முடியும்? 4/3 பை ஆர் கனம் என்று எழுதலாம் இல்லையா? சொல்றேன், முதல் சொல்றேன் திணிவுங்கிறத அடர்த்தி தர கனவளவு எழுத முடியும். ரெண்டாவது என்ன சொல்றேன்னா, கனவளவை 4/3 பையார் கனம் எழுதலாம் இல்லையா? ஒரு கோள பொருள கனவளவு 4/3 பையார் கனம், கீழுக்கு ஆர் வர்க்கம், இப்படிதான் சமன்பாடு வரும். இப்ப பாருங்க, G இன்டு ரோ இன்டு ஆர் வர்க்கம் ஆர் கனம் வெட்டுப்பட்டால் ஆர் வரும். அதே போல இங்க முன்னுக்கு என்ன இருக்கிறாரு? 4/3 பை. இதை நான் வேண்டாம் இங்க எழுதுறேன், 4/3 பை. எப்படி வரும்? இதான் ஈர்ப்பு புல வலிமைக்கான சமன்பாடு. 4/3 பை G ரோ இன்டு ஆர் ஆக இருக்கு. விளங்குதா? ஈர்ப்பு புல வலிமைக்கான சமன்பாடு என்ன? 4/3 பை கேபிட்டல் G
ரோ ஆர் என்று வந்து சேரும். இப்ப இந்த சமன்பாடு தெரியும் என்றால் இந்த சமன்பாட்டிலிருந்து இந்த கேள்வியை யோசிக்கலாமா இல்லையா? சிம்பிளா யோசிக்கலாம். எப்படி? ஆரம்பத்துல ஈர்ப்பு புல வலிமை ஸ்மால் ஜி. அப்ப ஸ்மால் ஜி என்னதுக்கு சமன்? இதுல ஆரைய நான் இதுல அடர்த்தியை நான் ரோன்னு எடுக்கிறேன். அப்ப மேற்பரப்புல ஈர்ப்பு புல வலிமை என்னதுக்கு சமன்? 4/3 பை கேபிட்டல் ஜி ரோ இன்டு ஆருக்கு சமன். இதான் சமன்பாடு. அப்ப ஈர்ப்பு புல வலிமை இதுக்கு சமன். இப்ப இதுல அடர்த்தி 2 மடங்கு, இதுல ஆரையும் 2 மடங்கு. இந்த மேற்பரப்புல ஈர்ப்பு புல வலிமை என்ன? இப்ப பாருங்க, 4/3 பை கேபிட்டல் ஜி ரோ வார இடத்துல இதை விட 2 மடங்கு அடர்த்தி, சோ 2 ரோண்டு வரும். அதே போல ஆர் வார இடத்துல இதை விட 2 மடங்கு ஆரை, அப்ப ஆர் வார இடத்துல 2R என்று வரும். இப்படி வரும். வந்தால் பாருங்க, 2 × 2 4 இன்டு 4/3 பை ஜி ரோ ஆர் என்று வரும். இந்த ரெண்டும் இந்த 2 பெருக்கப்பட்டு 4 என்று வரும். ஏனைய கணியங்கள் 4/3 பை ஜி ரோ ஆர் என்று வரும். இப்ப சொல்லுங்க, 4/3 பை ஜி ரோ ஆர் இவர் யாரு? 4/3 பை ஜி ரோ ஆர்ங்கிறதா என்ன? ஸ்மால் ஜி. சோ ஸ்மால் ஜி பிரதியிட்டால் 4G. அப்ப பூமியில மேற்பரப்புல ஈர்ப்பு புல வலிமை G என்றால் இந்த கோல்டு மேற்பரப்புல ஈர்ப்பு புல வலிமை 4G ஆக இருக்கு. விலங்குதை எப்படி யோசிக்கிறோம்? முதல்ல என்ன செய்யறேன்னால் அடர்த்தியை தொடர்பு படுத்தி ஒரு சமன்பாடு எடுக்கிறேன். சோ பாத்தீங்களா இருந்தால் திணிவு வார இடத்துல அடர்த்தி தர கனவளவு எழுதுறோம். பிறகு கனவளவு வார இடத்துல 4/3 பையார் கணம் எழுதுறோம். கோணத்துல கனவளவு எழுதுறதுக்கு பிற்பாடு சுருக்கினமா இருந்தால் 4/3 பை ஜி ரோ ஆறுங்கிறதா ஈர்ப்பு புல வலிமைக்கு சமன்பாடு. எனவே அடர்த்தியை தொடர்புபடுத்துற ஒரு சமன்பாடு எடுத்துட்டோம். எடுத்ததுக்கு பிறகு பார்க்கிறோம், பூமியில மேற்பரப்புல ஈர்ப்பு புல வலிமை ஜி, பூமியில ஆரை கேபிட்டல் ஆர், பூமியில அடர்த்தியை ரோன் எடுத்தால் 4/3 பை ஜி ரோ ஆர் என்று வரும். பூமியை விட 2 மடங்கு அடர்த்தி, பூமியை விட 2 மடங்கு ஆரைங்கிறதால இங்கே ஈர்ப்பு புல வலிமை 4/3 பை ஜி ரோ வார இடத்துல 2 ரோ, ஆர் வார இடத்துல 2 ஆர் என்று வரும். இதுல வார இந்த 2 பெருக்கப்பட்டால் 4 என்று வரப்போது முன்னுக்கு போடுறேன். எனவே இந்த 4 முன்னுக்கு போட்டால் 4/3 பை ஜி ரோ ஆறுங்கிற இந்த கணியம் வரும். சோ இவ்வளவுக்கும் பதிலா நம்ம யாரை போடலாம்? ஸ்மால் ஜியை பிரதியிடலாம். சோ 4G வந்து சேரும். அப்ப பூமியில மேற்பரப்பில் இருக்கிற ஈர்ப்பு புல வலிமையை விட 4 மடங்கு ஈர்ப்பு புல வலிமை இந்த கோளுக்கு காணப்படும். சரியானே? ஓகே. அப்ப நீங்க கட்டாயம் இந்த சமன்பாடு நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுல முக்கியம் என்னென்றால் இந்த சமன்பாடு எங்க பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சமன்பாடு எப்பொழுதும் எங்க பொருந்தும்னால் மேற்பரப்புல ஈர்ப்பு புல வலிமையை காண்றதுக்கு தான் பொருந்துமா? ஒரு கோல்டு மேற்பரப்புல இருக்கிற ஈர்ப்பு புல வலிமைக்கான பொது சமன்பாடு. எனவே இந்த சமன்பாடு திண்மக்கோளத்தின் மேற்பரப்பிற்கு மாத்திரம் பொருந்தும். மேற்பரப்பிற்கு மாத்திரம் பொருந்தும். அந்த திண்மக்கோளத்துல உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு புள்ளிக்கோ அல்லது மேற்பரப்புல இருந்து வெளியில இருக்கிற ஒரு புள்ளிக்கோ இந்த சமன்பாடு பொருந்தாது. இந்த சமன்பாடு எங்க மட்டும் பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேற்பரப்புகள்ல இருக்கிற ஈர்ப்பு புல வலிமைக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்ப இந்த சமன்பாடுகளில் பிராக்கெட்ல போட்டு வச்சுக்கொள்ளுங்க, திண்மக்கோளத்தின் மேற்பரப்பிற்கு மாத்திரம் பொருந்தும். சரியான? ஓகே, சமன்பாடு நோட் பண்ணுங்க, விடையை எழுதி கொள்ளுங்க. சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுங்க.
சரியா? ஓகே, இன்னும் ஒரு கேள்வி, கடைசியா ஒரு கேள்வி பார்த்துக் கொள்வோம். ஈர்ப்பு புல வலிமையோட தொடர்புடைய கடைசி கேள்வியா. இலகுவான கேள்வி. புவி மேற்பரப்பில் ஈர்ப்பு புல வலிமை G ஆக இருப்பின், புவி மேற்பரப்பில் ஈர்ப்பு புல வலிமை G ஆக இருப்பின், பூமியை விட 3 மடங்கு ஆரையும், பூமியை விட 3 மடங்கு ஆரையும், பூமியை விட 3 மடங்கு ஆரையும், 3 மடங்கு அடர்த்தியையும் உடைய, 3 மடங்கு அடர்த்தியையும் உடைய கோள் ஒன்றின் மேற்பரப்பில் ஈர்ப்பு புல வலிமை யாது? கோள் ஒன்றின் மேற்பரப்பில் ஈர்ப்பு புல வலிமை யாது? இலகுவான ஒரு கேள்வி. விடைகள் வந்துட்டு இருக்குது. என்ன வரும்? பூமியை விட 3 மடங்கு திணி, 3 மடங்கு ஆரை, 3 மடங்கு அடர்த்தி, இல்லையா? எனவே உங்களுக்கு தெரியும் மேற்பரப்புல ஈர்ப்பு புல வலிமை சமன்பாடு 4/3 பை ஜி ரோ ஆர். இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக் கொள்ளலாம் என்றால், உங்களுக்கு பூரணமான இந்த சமன்பாடு ஞாபகம் இல்லாட்டியும் நீங்க எப்படி இதை ஞாபகம் வச்சுக் கொள்ள முடியும் என்றால், ஈர்ப்பு புல வலிமை அடர்த்தி ஆரை இது ரெண்டினது பெருக்கத்துக்கு நேர் விகித சமன் என்று மனதில் பதிச்சு கொள்ளலாம். என்றால் 4/3 பை ஜி இவ்வளவு என்ன? இவ்வளவு மாறிலி. ஆகவே இது அவ்வளவுமே மாறிலியாக இருப்பதனால் நாம் என்ன சொல்லலாம் என்றால், ஈர்ப்பு புல வலிமைங்கிறது அடர்த்தி தர ஆரைக்கு நேர் விகித சமனாக இருக்கு. சோ ஒரு கோல்ட மேற்பரப்புல ஈர்ப்பு புல வலிமை அடர்த்தி தர ஆரைக்கு நேர் விகித சமனாக இருக்குன்னு சொல்லலாம். இப்படி நாம யோசித்தால் சமன்பாடை வச்சு யோசிக்கலாம், அல்லது நேர் விகித சமனை மட்டும் வச்சு யோசிக்கலாம். இப்படி யோசித்தால் பூமியில மேற்பரப்புல ஈர்ப்பு புல வலிமை என்ன? ஜி. பூமியில மேற்பரப்பு, பூமியினது அடர்த்தி ரோண்ட் எடுக்கிறேன், பூமியினது ஆரைய ஆறுன்னு எடுக்கிறேன். இப்ப புதிய கோளுக்கு வருவோம். இந்த கோளோட மேற்பரப்புல ஈர்ப்பு புல வலிமை ஜி டேஸ். இந்த கோளோட அடர்த்தி என்ன? 3 ரோ, இதை விட 3 மடங்கு. இந்த கோளோட ஆரை என்ன? இதை விட 3 மடங்கு, 3r. அப்ப ரோ வார் எடுத்த 3 ரோ, ஆர் வார் எடுத்த 3r. அப்ப பாருங்க, ஜி டேஸ் நேர் விகித சமன் 3x3 9 ரோ ஆர் என்று வரும். சோ நேர் விகித சமன் 1, நேர் விகித சமன் 2. இப்ப நான் 2ஐயும் 1ஐயும் பிரிக்கிறேன். 2ஐயும் 1ஐயும் பிரிச்சால் ஜி டேஸ் இன்டு ஜி 9 ரோ ஆர் இன்டு ரோ ஆர், அப்ப 9 என்று வரும். 9 ரோ ஆர் இன்டு ரோ ஆர் 9 என்று வரும். சோ இதுல இருந்து ஜி டேஸ் சமன், இந்த ஜி அங்கால வந்தால் 9 ஜி என்று வரும், இல்லையா? ஈர்ப்பு புல வலிமை ரோ ஆர் பெருக்கத்துக்கு நேர் விகித சமன்கிற ஐடியாவை பயன்படுத்தி இந்த கேள்வியை செய்ய முடியும். இங்க 3 ரோ, இங்க 3r. சரி, ஓகே. இப்ப தலைப்பு போடுங்க.
ஈர்ப்பு அழுத்தம். தலைப்பு போடுங்க, ஈர்ப்பு அழுத்தம். ஈர்ப்பு அழுத்தம். இதை நம்ம யூ அப்படிங்கிற எழுத்தால குறிக்க போறோமா? ஈர்ப்பு அழுத்தம். ஓகே, கவனிங்க. ஒரு கேபிட்டல் எம் திணிவுடைய ஒரு கோளம், ஒரு கேபிட்டல் எம் திணிவுடைய ஒரு பொருள்னு வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு கோளம் எடுக்க தேவையில்ல, புள்ளி திணிவு எடுப்போம். கேபிட்டல் எம் திணிவுடைய ஒரு புள்ளி திணிவு ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு புள்ளி திணிவு இருந்தால் இந்த புள்ளி திணிவை சூழ்ந்து ஈர்ப்பு புலக்கோடுகள் காணப்படும் இல்லையா? அதாவது நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஈர்ப்பு புல கவர்ச்சி விசைகள் காணப்படும். இப்படி அந்த திணிவை நோக்கின திசையில ஈர்ப்பு புல கவர்ச்சி விசை காணப்படும் சொல்றோம். ரைட்? அப்ப ஒரு திணிவை சூழ்ந்து இந்த மாதிரி ஈர்ப்பு புலக்கோடுகள் காணப்பட போகும். இப்ப நாம இந்த கேபிட்டல் எம் திணிவிலிருந்து முடிவெளி தூரத்தில் இருக்கிறோம். நாம இப்ப எங்க இருக்கிறோம்னால் கேபிட்டல் எம் திணிவுல இருந்து எங்க இருக்க போறோம்? முடிவெளி தூரத்துல இருக்க போறோம். நாம இந்த கேபிட்டல் எம்ல இருந்து முடிவெளி தூரத்துல, கேபிட்டல் எம் திணிவுல இருந்து முடிவெளி தூரத்துல 1 கிலோகிராம் திணிவை வச்சிருக்கிறோம். 1 கிலோகிராம் திணிவை வச்சிருக்கிறோம். சரியான? எங்க வச்சிருக்கிறோம்? முடிவெளியில வச்சிருக்கிறோம். இப்ப இந்த 1 கிலோகிராம்ங்கிற இந்த திணிவை இந்த கேபிட்டல் எம்முக்கு பக்கத்துல கொண்டு வர போறோம். இந்த கேபிட்டல் எம்ங்கிற திணிவுக்கு பக்கத்துல, அல்லது இந்த கேபிட்டல் எம் திணிவோட ஈர்ப்பு புலத்துக்குள்ள நாம இந்த 1 கிலோகிராம் திணிவை கொண்டு வர போறோம். இப்ப பாருங்க, இந்த ஈர்ப்பு புலத்துக்குள்ள நாம இந்த 1 கிலோகிராம் திணிவை இங்க இருக்குது. இந்த 1 கிலோகிராம் திணிவை கொண்டு வரோம். இந்த 1 கிலோகிராம் திணிவை ஈர்ப்பு புலத்துக்குள்ள கொண்டு வரோம். இப்படி 1 கிலோகிராம் திணிவை நான் ஈர்ப்பு புலத்துக்குள்ள கொண்டு வரும் போது இந்த 1 கிலோகிராமின் மீது வேலை செய்யப்படும் இல்லையா? வேலை செய்யப்படுமா இல்லையா? அங்க ஒரு வேலை செய்யப்படுமா இல்லையா? வேலை செய்யப்படும். ஏன்? பொதுவா நீங்க ஓலவல்ல இருந்து படிச்ச ஒரு விடயம், ஓலவல்ல இருந்து படிக்கிற ஒரு விடயம், அதாவது செய்யப்பட்ட வேலை அப்படிங்கிறது, செய்யப்பட்ட வேலை அப்படிங்கிறது ஒரு பொருள் மீது தொழிற்படுகின்ற விசைய, அந்த விசையின் காரணமாக பொருள் அசைந்த தூரத்தால பெருக்கி வாரதா இருக்கு. செய்யப்பட்ட வேலை அப்படிங்கிறது என்ன? ஒரு பொருள் மீது தொழிற்படுகின்ற விசைய, அந்த விசையின் காரணமா அந்த பொருள் அசைந்த தூரத்தினால் பெருக்கி வாரதாக இருக்கு. இதான் செய்யப்பட்ட வேலைக்கான சமன்பாடு. எனவே பாருங்க, செய்யப்பட்ட வேலை அப்படிங்கிறது விசைய அது அசைஞ்ச தூரத்தால பெருக்கி வருது. எனவே நாம 1 கிலோகிராம் திணிவை இந்த ஈர்ப்பு புலத்துக்குள்ள கொண்டு வரந்தால் உங்களுக்கு தெரியும், 1 கிலோகிராம் திணிவை உதாரணமா நம்ம இந்த இடத்துல வச்சால் இந்த 1 கிலோகிராம் திணிவுக்கு இந்த கேபிட்டல் எம் திணிவு என்ன செய்யும்? ஒரு கவர்ச்சி விசையை வழங்கும். இப்படி ஒரு விசையை வழங்கும். இந்த 1 கிலோகிராம் திணிவை நாம இங்க கொண்டு வந்தா நடக்கும்.
இந்த இடத்துல 1 கிலோகிராம் திணிவுக்கு ஒரு கவர்ச்சி விசையை வழங்கும். எனவே நம்ம முடிவிலியிலிருந்து இந்த 1 கிலோகிராம் திணிவை இதுவரைக்கும் கொண்டு வரந்தால் நாம முடிவிலிருந்து இதுவரைக்கும் கொண்டு வரும் போது இந்த 1 கிலோகிராம் திணிவிற்கு விசை ஒன்று தொழிற்படுவது, அது ஈர்ப்பு கவர்ச்சி விசையாக இருக்குது. இப்படி 1 கிலோகிராமுக்கு விசை தொழிற்படுவது, அதே நேரத்துல இந்த 1 கிலோகிராம் இங்கிருந்து இதுவரைக்கும் அசையிருந்தால் பாருங்க, 1 கிலோகிராம் மீது விசை தொழிற்படுவது, அதே நேரத்துல அந்த 1 கிலோகிராம் திணிவு அசையிருந்தால், இடப்பெயர்ச்சி அடையிருந்தால் அங்க நிச்சயமாக ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கு. எனவே விசையும் அந்த அசைந்த தூரமும் இருக்கிறதால, விசையும் இருக்குது, அந்த விசையால அசைந்த தூரமும் இருக்கிறதால நாம் என்ன சொல்றோம்னால் இந்த 1 கிலோகிராம் மீது வேலை செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும். எனவே முடிவிலியில இருந்து நாம ஒரு அலகு திணிவு, 1 கிலோகிராம் திணிவை ஈர்ப்பு புலத்துக்குள்ள இருக்கிற ஒரு புள்ளிக்கு கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரக்குள்ள அந்த 1 கிலோகிராம் திணிவுக்கு இந்த கேபிட்டல் எம் திணிவு ஒரு கவர்ச்சி விசையை வழங்குது. அந்த அதே நேரத்துல இந்த 1 கிலோகிராம் திணிவு இங்கிருந்து இதுவரைக்கும் அசைக்கப்பட்டிருக்குது. அப்ப அசையப்பட்ட இடப்பெயர்ச்சியும் அங்க விசையும் இருக்கிறதால நிச்சயம் அங்க என்ன உருவாகும், ஒரு வேலை உருவாகும் சொல்லலாம். அதாவது வேலை செய்யப்படும் அப்படின்னு சொல்ல முடியும். சரியான? இப்ப பாருங்க, அப்ப ஒரு பொருள் மீது விசை தொழிற்படுவது, அந்த விசையோடு சேர்த்து அந்த பொருள் அசைந்தும் இருக்கிறதால அங்க வேலை செய்யப்படும் சொல்றோம். இவ்வாறு ஓர் அலகு திணிவின் மீது செய்யப்படுகின்ற இந்த வேலையைத்தான் நாம ஈர்ப்பு அழுத்தம் அப்படின்னு சொல்ல போறோம். ஈர்ப்பு அழுத்தம்ங்கிறது என்ன? 1 கிலோகிராம் ஓர் அலகு திணிவின் மீது செய்யப்படுகின்ற வேலையாக இருக்கு. அதை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓர் அலகு திணிவு, இதெல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. ஓர் அலகு திணிவு முடிவிலியில் இருந்து ஈர்ப்பு புலத்தினுள் உள்ள ஒரு புள்ளிக்கு கொண்டு வரப்படும் போது செய்யப்பட்ட வேலை ஈர்ப்பு அழுத்தம் எனப்படும். ஈர்ப்பு அழுத்தம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எங்கிருந்து ஒரு பொருளை கொண்டு வரணும்? மறந்துடக்கூட முடிவிலியிலிருந்து கொண்டு வரணும். சோ முடிவிலியில இருந்து ஓர் அலகு திணிவு, 1 கிலோகிராம் திணிவு, ஓர் அலகு திணிவை ஈர்ப்பு புலத்திற்கு கொண்டு வரும் போது அந்த சந்தர்ப்பத்தில் செய்யப்பட்ட வேலையை நாம ஈர்ப்பு அழுத்தம்ங்கிற பெயரை கொண்டு அழைப்போம். சரியான? எனவே முதலாவது எழுதிக் கொள்ளுங்க, டெபினிஷன் எழுதிக் கொள்ளுங்க. ஈர்ப்பு அழுத்தத்துக்குரிய வரை விளக்கணத்தை எழுதிக் கொள்ளுங்க. முடிவிலியில் இருந்து ஓர் அலகு திணிவை, முடிவிலியிலிருந்து ஓர் அலகு திணிவை ஈர்ப்பு புலத்தினுள் கொண்டு வரும் போது, ஓர் அலகு திணிவை ஈர்ப்பு புலத்தினுள் கொண்டு வரும் போது முடிவிலியிலிருந்து ஓர் அலகு திணிவை ஈர்ப்பு புலத்தினுள் கொண்டு வரும் போது செய்யப்பட்ட வேலை ஈர்ப்பு அழுத்தம் எனப்படும். ஈர்ப்பு அழுத்தம் எனப்படும். செய்யப்பட்ட வேலை ஈர்ப்பு அழுத்தம் எனப்படும். சரி, கவனிங்க. ஈர்ப்பு அழுத்தத்திற்கான சமன்பாடு, அதாவது கேபிட்டல் எம் திணிவிலிருந்து ஒரு ஆர் தூரத்தில் இருக்கிற ஒரு புள்ளி
இந்த புள்ளியில ஈர்ப்பு அழுத்தத்துக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. என்ன சமன்பாடு என்றால் ஈர்ப்பு அழுத்தத்துக்குரிய சமன்பாடு என்னென்றால் ஈர்ப்பு அழுத்தம்ங்கிறது இந்த இடத்துல என்ன அழைக்கும் ஜி ஜி அகில ஈர்ப்பு மாறிலி ஜி. இந்த திணிவு யாரு கேபிட்டல் எம். இந்த கேபிட்டல் எம் திணிவிலிருந்து ஆர் தூரத்துல ஈர்ப்பு அழுத்தம் என்னன்னு கேட்டால் ஜி கேபிட்டல் எம் கீழ் ஆர் ஆக இருக்கு. இதுல முன்னுக்கு ஒரு மைனஸ் புரகம் வரும். இதுதான் ஒரு திணிவிலிருந்து ஆர் தூரத்தில் இருக்கிற ஈர்ப்பு அழுத்தத்திற்கான சமன்பாடாக இருக்கும். ஒரு திணிவிலிருந்து ஆர் தூரத்தில் இருக்கிற ஈர்ப்பு அழுத்தத்துக்கான சமன்பாடு மைனஸ் ஜி எம் ஆர் என்று வரப்படும். சரியான கீழுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா இந்த படத்தை அப்படியே சமன்பாடையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த படத்தை சமன்பாடை நோட் பண்ணுங்க, தெளிவாக்கிக் கொள்ளலாம். ஓகே, கவனிங்க. முடிவெளியிலிருந்து ஓர் அலகு திணிவை நாம ஈர்ப்பு புலத்துக்குள்ள இருக்கிற யாதேனும் ஒரு புள்ளிக்கு கொண்டு வரும் போது செய்யப்பட்ட வேலைக்குரிய சமன்பாடு, அதாவது முடிவெளியிலிருந்து ஓர் அலகு திணிவை யாதேனும் ஒரு புள்ளிக்கு கொண்டு வரக்குள்ள செய்யப்பட்ட வேலையை நாம ஈர்ப்பு அழுத்தம்னு சொல்றோம். அந்த ஈர்ப்பு அழுத்தத்திற்கான சமன்பாடு மைனஸ் ஜி கேபிட்டல் எம் ஆர் ஆக இருக்கு இல்லையா? இப்ப கவனிங்க, இந்த சமன்பாடு எடுத்தீங்கன்னா இருந்தால் நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம் என்னென்றால் இது ஒரு இந்த சமன்பாட்டின் நிறுவல் நமக்கு தேவை. முதல்ல நீங்க தெரிஞ்சு கொள்ளணும், இந்த சமன்பாட்டுக்குரிய நிறுவல் நம்மளோட சிலபஸ்ல இல்லை. சரியான? இருந்தாலும் இந்த சமன்பாட்டுல ஏன் மைனஸ் குணகம் வருவது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் மைனஸ் குணகம் வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பாருங்க, நம்ம முடிவிலிருந்து ஒரு பொருளை இங்க கொண்டு வரந்தால் இந்த முடிவிலிருந்து இங்க கொண்டு வரத்துக்கு வேலையை யாரு செய்வா? அதாவது இந்த 1 கிலோகிராமுக்கு விசைய வழங்கி இந்த 1 கிலோகிராம இந்த இடத்துக்கு கொண்டு வந்த வேலையை யாரு செய்த அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த வேலையை யாரு செய்த பாத்தீங்கன்னா இந்த 1 கிலோகிராம் இங்க வந்திருக்கிறால் இங்க வேலையை செய்தது யாரு? இந்த கேபிட்டல் எம் திணிவாக இருக்கும். அதாவது இந்த கேபிட்டல் எம் திணிவு என்ன செஞ்சிருக்குது? இந்த 1 கிலோகிராம கவர்ந்து இழுத்திருக்குதுன்னு சொல்லலாம். உதாரணமா பூமி எடுங்கள். பூமியில இந்த இடத்துல இருக்கிற ஒரு பொருளை இங்க கொண்டு வரணும். இங்க கொண்டு வர வேலை யாரு செய்வா? நம்ம இங்க இருந்து இங்க வரணும், இங்க இருந்து இங்க வரணும். இந்த வேலையை யாரு செய்வா? இங்க இருக்கிற இந்த பொருளை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். இந்த வேலையை யாரு செஞ்சா? பூமி செய்து இல்லையா? ஏன்? பூமி கவர்ந்து இழுக்குது. அதே மாதிரி முடிவில் இருக்கிற இந்த திணிவை இந்த இடத்துக்கு கொண்டு வர வேலையை யாரு செய்வார் என்றால் இந்த கேபிட்டல் எம் திணிவு செய்யும். என்றால் கேபிட்டல் எம் திணிவு இந்த 1 கிலோகிராம கவர்ந்து இழுக்கும். ஆகவே 1 கிலோகிராம கேபிட்டல் எம் திணிவு கவர்ந்து இங்க இழுக்கக்கூடியதாக இருக்கிறதால இங்க வேலையை செய்தது இந்த கேபிட்டல் எம் திணிவாக இருக்குது. இப்படி யாதேனும் ஒரு திணிவு வேலை செய்தால் அல்லது ஈர்ப்பு புலம் வேலை செய்திருந்தால் அந்த வேலையை நாம மைனஸ்ல எடுப்போம்.
அதே ஈர்ப்பு புலத்துக்கு எதிராக நாம வேலை செய்திருந்தால் அந்த ஈர்ப்பு அழுத்தத்தை நாம பிளஸ் எடுப்போம். உதாரணமா ஒரு பொருளை நீங்க இங்க இருந்து இங்க கொண்டு வாரீங்க. இப்ப யாரு வேலை செய்யறா? பூமி தான் வேலை செஞ்சீங்க. பூமி தான் இழுத்து எடுத்தீங்க. பூமி வேலை செஞ்சா மைனஸ். இப்ப நான் இந்த பொருளை இங்க இருந்து இங்க கொண்டு போறேன். இந்த பொருளை இந்த இடத்துல இருந்து மேலுக்கு கொண்டு போறேன்னா யாரு வேலை செய்யணும்? நாம வேலை செய்யணும். பூமிக்கு அனுப்புமா? இங்க இருக்கிற பொருளை மேலுக்கு பூமி அனுப்புமா? பூமி கீழுக்கு தான் இருக்கு. எனவே மேலுக்கு ஒரு பொருள் போகணும்னா அங்க யாரு வேலை செய்ய போறா? நாம வேலை செய்யணும். நாம ஒரு வேலையை செய்தால் அந்த வேலையை பிளஸ் எடுக்கிற, ஈர்ப்பு புலம் ஒரு வேலையை செய்தால் அந்த வேலை என்ன எடுக்கிற? மைனஸ் எடுக்கிற. அப்ப முடிவெளியில் இருக்கிற இந்த 1 கிலோகிராம இந்த பொருள் இங்க கொண்டு வந்திருக்குதுன்னா இங்க யாரு வேலை செய்யறா? முடிவெளியில் இருக்கிற 1 கிலோகிராம இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குதுன்னா இங்க வேலை செய்யறது யாரு? இங்க வேலை செஞ்சது வந்துட்டு இந்த திணிவு கவர்ந்து இழுக்க முடியும். ஆகவே இங்க முடிவெளியில் இருக்கிற பொருள் இங்க வந்ததுக்குரிய வேலையை செய்தது, அதாவது இந்த 1 கிலோகிராமுக்கு விசையை வழங்கி இழுத்தது இந்த திணிவாக இருக்குது, ஈர்ப்பு புலமாக இருக்குது. சோ ஈர்ப்பு புலம் தான் முடிவெளியில் இருக்கிற ஒரு பொருளை இங்க கொண்டு வருவதால் இங்க வேலையை செஞ்சது திணிவுங்கிறதால, ஈர்ப்பு புலம்ங்கிறதால அந்த ஈர்ப்பு அழுத்தத்துக்கான சமன்பாட்டுல நாம மைனஸ கொடுக்கிறோம். சரியான? அதே இது நாம வேலை செஞ்சிருந்தா ஈர்ப்பு அழுத்தத்துக்கு இடத்தை கொடுத்திருக்கோம், பிளஸ் கொடுத்திருக்கோம். சரியான? அப்ப பொதுவா முடிவெளியில் இருக்கிற ஒரு பொருளை ஈர்ப்பு புலத்துக்குள்ள இழுத்துட்டு வர வேலையை செய்ய போறது திணிவுகள், ஈர்ப்பு புலம் அப்படிங்கிறதால ஈர்ப்பு அழுத்தங்களுக்கு எப்பொழுதும் மைனஸ் குணகம் வரும். சரியான? அடுத்தது சில பேருக்கு யோசனை வரும், முடிவெளியிலிருந்து 1 கிலோகிராம் இங்க எப்படி வரும், முடிவெளினா எப்படி யோசிக்கிறது, சில பேருக்கு ஒரு டவுட் வரும். பொதுவா விளங்கிக் கொள்ளுங்க, நம்ம முடிவெளி அப்படிங்கிறது யாரை சொல்றோம்னா இந்த கேபிட்டல் எம் திணிவுட ஈர்ப்பு புலத்தில செல்வாக்கு இல்லாத பிரதேசம். முடிவெளின்னு நாம யாரை சொல்ல போறோம்? இந்த கேபிட்டல் எம் திணிவுட ஈர்ப்பு புலத்தில செல்வாக்கு இல்லாத பிரதேசம். அதைத்தான் நம்ம முடிவெளின்னு சொல்றோம். உதாரணமா பூமி எடுங்களேன். பூமியில இந்த இடத்துல நீங்க மாக்கரை வச்சு விட்டா கீழுக்கு விடும். ஏன்? இங்க ஈர்ப்பு புலத்தில செல்வாக்கு இருக்கு. இப்ப இந்த மாக்கரை நீங்க ராக்கெட்ல எடுத்துக்கிட்டு நெல்லா மேலுக்கு போயிட்டீங்க. சும்மா ஒரு கற்பனைக்கு எடுக்கும். ராக்கெட்ல என்ன செய்றீங்க? நீங்க நெல்லா மேலுக்கு கொண்டு போயிட்டீங்க. அங்க கொண்டு போய் இந்த மாக்கரை விட்டீங்கன்னா அந்த மாக்கரை என்ன செய்யாது? பூமியை நோக்கி வராது. அங்க மிதந்துகிட்டு இருக்கு. எனவே அங்க பூமியில செல்வாக்கு இருக்காது. பூமியில இருந்து நெல்ல தூரத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நெல்ல தூரத்துக்கு போயிட்டீங்கன்னால் அங்க ஈர்ப்பு புலத்துல செல்வாக்கு இருக்காது. அப்படி ஈர்ப்பு புலத்துல செல்வாக்கு இல்லாத அந்த தூரத்தை நாம முடிவெளின்னு சொல்ல போறோம். விளங்குதா? சோ நம்ம இங்க ஈர்ப்பு புலங்கள்ல அல்லது புலங்கள்ல முடிவெளின்னு நாம யாரை சொல்றோம்னா முடிவெளி தூரம்னு சொன்னாலும் சரிதான், அல்லது இந்த திணிவுட செல்வாக்கு இல்லாத பிரதேசம் சொன்னாலும் சரி. சரியான? எனவே இந்த கேபிட்டல் எம் திணிவை பொறுத்த வரையில இதுல இருந்து தூரம் கூடிட்டே போனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கால இவர்கள் ஈர்ப்பு புலத்துக்கு செல்வாக்கு இருக்காது. அப்படி செல்வாக்கு இல்லாத ஒரு இடத்துல இருக்கிற 1 கிலோகிராம் திணிவை இந்த இடத்துக்கு நாம கொண்டு வாரோம். அந்த டைம்ல வேலையை செஞ்சது இந்த திணிவாக இருக்குது. அதாவது இந்த திணிவு தான் இதை கவர்ந்து இழுக்க முடியும். எனவே இந்த தன்னை நோக்கி இதை கவர்ந்தது இந்த திணிவுங்கிறதால, திணிவு வேலை செஞ்சிருக்கிறதால அதை நாம மைனஸ் குணகத்துல போறோம். அதே நேரத்துல அந்த ஈர்ப்பு அழுத்தத்துக்கான சமன்பாடு மைனஸ் ஜி எம் ஆர் அப்படிங்கிறதால தரப்படும். சரியான? அதாவது இந்த கேபிட்டல் எம் திணிவுல இருந்து ஆர் தூரத்தில் இருக்கிற ஈர்ப்பு அழுத்தம்ங்கிறதாலதான் இங்க ஆர் வருவது, கேபிட்டல் எம் வருவது. இவ்வளவுதான் ஈர்ப்பு அழுத்தத்துடைய சமன்பாட்டுக்கான காரணம். சோ நோட்னு போட்டு எழுதிக் கொள்ளுங்க. நோட்னு போட்டு எழுதிக் கொள்ளுங்க. முடிவெளியில் உள்ள ஒரு பொருளை முடிவெளியில் உள்ள ஒரு பொருளை முடிவெளியில் உள்ள ஒரு பொருளை
முடிவெளியில் உள்ள பொருளை ஈர்ப்பு புலத்தினுள் திணிவை நோக்கி இயங்குவதற்கான ஈர்ப்பு புலத்தினுள் திணிவை நோக்கி இயங்குவதற்கான விசையை திணிவு வழங்குவதால் அங்கு செய்யப்படும் வேலை திணிவு வழங்குவதால் செய்யப்படும் வேலை மறை குணகத்தில் காணப்படும். அதாவது மறைக்குணகத்தில் காணப்படும். அதாவது ஈர்ப்பு புலத்தினால் செய்யப்படும் வேலையை ஈர்ப்பு புலத்தினால் செய்யப்படும் வேலையை மறை எனவும் ஈர்ப்பு புலத்தினால் செய்யப்படும் வேலையை மறை எனவும் ஈர்ப்பு புலத்திற்கு எதிராக செய்யப்படும் வேலையை நேர் எனவும் ஈர்ப்பு புலத்திற்கு எதிராக செய்யப்படும் வேலையை நேர் எனவும் கருதப்படும். மறைக்குணகம் மாறது எப்ப? ஈர்ப்பு புலம் வேலை செஞ்சா மறை, ஈர்ப்பு புலத்துக்கு எதிராக வேலை செஞ்சா அது நேர். சரியான? இது எப்பயுமே பொதுவான ஒரு விடயம். ஈர்ப்பு புலம் வேலை செஞ்சா மறையாரிக்கும், ஈர்ப்பு புலத்துக்கு எதிராக வேலை செஞ்சா நேராரிக்கும். இதெல்லாம் நம்ம கேள்விகள் செய்யக்குள்ள இன்னும் தெளிவாக்கி கொள்ளலாம். நீங்க பெருசா யோசிக்க தேவையில்லை. கேள்விகள் இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் தெளிவாகும். ரைட், இதோட சேர்த்து இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி முடிச்சுக் கொள்வோம். கவனிங்க, நம்ம 1 கிலோகிராம் திணிவை முடிவிலியிலிருந்து இங்க கொண்டு வரக்குள்ள செய்யப்பட்ட வேலையை ஈர்ப்பு அழுத்தம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இதுல இந்த 1 கிலோகிராம முடிவிலியிலிருந்து இங்க கொண்டு வராம இந்த இடத்துல நாம ஒரு ஸ்மால் எம் திணிவை வைத்து ஸ்மால் எம் திணிவை முடிவிலியிலிருந்து இந்த ஆர் தூரத்திற்கு கொண்டு வந்தமா இருந்தால், ஸ்மால் எம் திணிவை முடிவிலியிலிருந்து
ஆர் தூரத்திற்கு கொண்டு வந்தமா இருந்தால் இங்க செய்யப்பட்ட வேலைக்கான சமன்பாடு என்னன்னு கேட்டார். அவளை கொள்ளுங்க, 1 கிலோகிராமுக்கு பதிலா எம் திணிவ முடிவிலிருந்து இங்க கொண்டு வருவோமா இருந்தால் இங்க செய்யப்பட்ட வேலைக்குரிய சமன்பாடு என்னென்றால் அவளை கொள்ளுங்க, கொண்டு வந்த திணிவு யாரு? ஸ்மால் எம். எனவே இந்த ஸ்மால் எம் முடிவிலிருந்து இங்க கொண்டு வந்தோம் இல்லையா? ஸ்மால் எம் கொண்டு வந்த திணிவான ஸ்மால் எம் இந்த இடத்துல இருக்கிற அழுத்தம் என்ன? இந்த இடத்துல அழுத்தம் என்ன? U, அதாவது -gm/r. அப்ப இந்த ஸ்மால் எம் இந்த இடத்துல இருக்கிற அழுத்தத்தால பெருக்கி வாரதுதான் செய்யப்பட்ட வேலையாக இருக்கு. அதாவது எல்லாம் யோசித்து பாருங்க, 1 கிலோகிராம இங்கிருந்து இங்க கொண்டு வரதுக்கு செய்யப்பட்ட வேலை ஈர்ப்பு அழுத்தம் தான். m கிலோகிராம இங்கிருந்து இங்க கொண்டு வரதுக்கு செய்யப்பட்ட வேலை என்ன ஆகும்? m/u ஆக இருக்கு. இது 1 கிலோகிராமுக்கு செய்யப்பட்ட வேலை. அப்ப 1 கிலோகிராமுக்கு செய்யப்பட்ட வேலை யூண்டால் m கிலோகிராமுக்கு செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்டால் m/u ஆக இருக்கு. சரியா? எனவே பாருங்க, இதுல இருந்து m/u வார இடத்துல எழுத போடலாம் -g கேபிட்டல் M/r அப்படின்னு போடலாம். -g கேபிட்டல் M/r. எனவே செய்யப்பட்ட வேலை -g கேபிட்டல் M ஸ்மால் m/r என்று சொல்லுவோம். விளங்குதா? அப்ப ஒரு m திணிவை முடிவிலியிலிருந்து r தூரத்திற்கு கொண்டு வரும் போது செய்யப்பட்ட வேலை -g கேபிட்டல் M ஸ்மால் m/r ஆக இருக்கு. சரியா? சோ இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதோட தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்த கிளாஸ்ல பார்த்து கொள்ளலாம். m திணிவை முடிவிலிருந்து இங்க கொண்டு வர. சோ நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு நான் சொன்ன விடயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமாவும் ஒரு அலுப்பாவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு செய்யப்பட்ட வேலை நிறைய பேருக்கு ஒரு அறிமுகம் இல்லை இல்லையா? செய்யப்பட்ட வேலைங்கிறது தொடர்பான அறிமுகம் பெருசா இருந்திருக்காது. எனவே இன்ஷா அல்லாஹ் நாம இதை இன்னும் நல்லா தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். அடுத்த கிளாஸ், நாளைய கிளாஸ், வெள்ளிக்கிழமை கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் நாம என்ன செய்வோம், இதை இன்னும் நாம நல்லா தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். என்றால் வேலை தொடர்பாக சில வேலை தொடர்பாக எல்லாரும் படிக்கல இன்னும். எனவே நாம இதை செய்வோம், இன்னும் நல்லா தெளிவுபடுத்திக் கொள்வோம். சோ நம்ம கேள்விகளை இன்னும் பிராக்டிஸ் பண்ணக்குள்ள இது ஒரு சின்ன ஒரு விடயம்ங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரியா? ஓகே, ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.